ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிலிப்பியர் 2:6-7 அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். Philippians chapter 2 verse 6 and 7. Jesus Christ is the greatest example of humility. Though he was good, he did not hold tightly to his divine position. Instead, he humbled himself, came into this world as a man and took the place of a servant. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தம்மை தாமே நமக்காய் ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து அவர் தம்மை வெறுமையாக்கினார். நீங்கள நானும் இந்த உலகத்தில் எல்லா விதத்திலும் திருப்தியாய் வாழும்படியாய், ஒன்றிலும் குறைவுபடாதபடி ஜீவிக்கும்படியாய் கர்த்தர் தம்மை வெறுமையாக்கினார். அது மாத்திரமல்ல, அவர் சிலுவை பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த நாளில் நீங்களும் நானும் இந்த புதிய மாதத்தில் வாழ்கின்ற போது ஒவ்வொரு நாளும் இயேசுவை போல நம்மை தாழ்மையுள்ளவர்களாய் நம்ம அர்ப்பணிப்போம். எல்லா சூழ்நிலைகளிலும் கிறிஸ்து எப்படி தாழ்மையுள்ளவராய் இருந்தாரோ, அவரை அடிக்கின்ற போது, அவரை ஏளனம் செய்த போது, அவரை துப்பின போது, அவரை அறைந்த பொழுது அவர் வாய்த்திரவாத ஆட்டை போல இருந்தது போல நாமும் கூட தாழ்மையை தரித்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுவார். மாத்திரமல்ல, கிறிஸ்து தம்மை தாமே நமக்காய் பலியாக ஒப்பு கொடுத்தார். உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே, அப்படியல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னையே அர்ப்பணித்தார். பிதாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவரார். மரண பரியந்தமும், சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் தம்மை தாழ்த்தினார், தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஏமேன். நீங்கள் நானும் பலியிடப்பட வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்கிறது, அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று. ஆமேன். அவர் தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று. எதற்காக? நீங்கள் நானும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாகிய தம்மை தாமே அவர் அதற்காக ஒப்பு கொடுத்தார். பிழையற்ற சபையாய், கரைதிரை இல்லாத சபைகளாய், மக்களாய் நாம் வாழும்படி அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த நாளிலே நம்மை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்போமா? அவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் தேவனாய் இருந்தும் அப்பா, மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்து எங்களுக்காய் வழியை காட்டினரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காய் தம்முடைய ஜீவனை கொடுத்திரே, உமக்கு நன்றி அப்பா. சிலுவையின் மரணம் பரிந்தும் உம்மை தாழ்த்தினரே, உமக்கு நன்றி ராஜாவே. உம்மை வெறுமையாக்கினீரே, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில உம்மை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.